2, 1, now. Three, two, one, now. இந்தியாவினுடைய டிஆர்டிஓ ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல, இந்தியாவாலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல சக்சஸ்ஃபுல்லா சோதித்து பார்த்து விட்டோம் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் அதுவும் இந்தியாவால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருந்த உண்மைகள் என்ன, எத்தனை நாடுகளிடம் இதே மாதிரி ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது இருக்கு, இதுக்கு முன்னாடியே இந்தியாவிடம் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சா, அதென்ன பாலிஸ்டிக்ஸ் மிசைல், பாலிஸ்டிக்ஸ் மிசைலும் ஹைப்பர்சோனிக் தானே சொல்லுவாங்க, அப்ப அதுக்கும் இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவா மிசைல் பத்திலாம் நம்ம அதிகமா படிச்சிருக்கோம், அதுலயும் குறிப்பா பாலிஸ்டிக்ஸ் மிசைலை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இருந்து ஏவி விடுவாங்க, அதனுடைய டார்கெட் அப்படிங்கிறது லாக் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டுக்கு இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் எவ்வளவு உயரமா பறக்கணும், அப்படி உயரமா பறந்த பிறகு மறுபடி அதனுடைய அட்மாஸ்பியர்ல நுழைந்து எந்த டார்கெட் எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு தான். இந்த உயரமா பறப்பதுல இருந்து டார்கெட்டை அச்சீவ் பண்றது வரைக்கும் ப்ரீ ப்ரோக்ராமபிள் செய்து வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி பாலிஸ்டிக்ஸ் மிசைலை நம்ம சொல்றோம்ல. இதுல 3 ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பூஸ்டிங் ஸ்டேஜ், அப்படி இல்லைனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மிட் கோர்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஸ்டிங் அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம்ல, இங்க இருந்து தான் ஒரு மிசைலுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ அதெல்லாமே சரியா கொடுத்துருப்பாங்க. நான் சொல்றது பாலிஸ்டிக்ஸ் மிசைல். அதாவது அந்த மிசைல் எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், அந்த உயரத்துல இருந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு எந்த ஸ்பீட்ல போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இல்லாட்டி பூஸ்டிங் ஸ்டேஜ்ல கொடுத்துருவாங்க. அடுத்ததான் மிட் கோர்ஸ். இந்த மிசைல பாலிஸ்டிக்ஸ் மிசைலுடைய பாத்தை எங்க வச்சு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் அதனுடைய மிட் கோர்ஸ் அந்த ஒரு ஸ்டேஜ்ல வச்சு அதனுடைய டார்கெட்னுடைய லொகேஷன் மாறிச்சுன்னா சின்னதா ஸ்லைட்லி ஒரு டிஃபரெண்டா ஏற்படுத்தலாம். அடுத்ததான் டெர்மினல் ஸ்டேஜ். எந்த விதமான ஒரு டேட்டா மோடிஃபிகேஷன் அப்படிங்கிறது டெர்மினல் ஸ்டேஜ்ல இருக்கவே இருக்காது. ஒருவேளை டார்கெட் நகர்ந்து சென்றாலும் இந்த டெர்மினல் ஸ்டேஜ்ல இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் எங்க வந்து விழும்னு நினைச்சிருந்தோமோ அங்கதான் போய் விழும். அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு மிசைல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனா அதே நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, மிசைலை அழிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறையவே இருக்கு. அது கண்ணிலையும் சிக்கிடக்கூடாது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இந்த உலகம் முழுவதுமா வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாலிஸ்டிக்ஸ் மிசைலே ஒரு விதத்துல ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்கவே முடியாது. அதுலயும் குறிப்பா இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அதனுடைய மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ரேஞ்ச் 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைலா இருக்கட்டும், இல்லாட்டி இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் ICBM அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா, 5500 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடிய இந்த ICBMஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல மேக் 5 அப்படிங்கிற ஸ்பீடை விட கூடுதலான ஸ்பீட்ல தான் போகும். ஸோ இந்த மேக் 5 அப்படிங்கிற ஸ்பீடு தான் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அதை விட கூடுதலான ஸ்பீடு தான் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைல்ஸ்ல மீடியம் ICBM அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தான். அப்படின்னா இந்தியா இப்ப டெஸ்ட் பண்ண மிசைல் ஹைப்பர்சோனிக் மிசைல் இல்லையான்னு கேட்டா ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேனுவரிங் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு சொன்னா கூட மேனுவரிங் பவர் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குறிச்சு வச்சுக்கோங்க, மேனுவரிங். ஸோ இந்த மேனுவரிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் அதனுடைய பூஸ்டிங் ஸ்டேஜை கடந்து மிட் கோர்ஸ், கடைசியா டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த டெர்மினல் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி வர அந்த மிசைலால அங்கிட்டு இங்கிட்டுன்னு டைரக்ஷனை மாற்ற முடியும், இல்லாட்டி அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக் 5 ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடு இருக்கக்கூடிய மிசைல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படிங்கிறத இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்தியாவை உருவாக்கிட்டாங்கன்னா இந்தியா ஒரு எலைட் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, அதன் பிறகு இந்தியா, அதுக்கு கீழே தான் இஸ்ரேல், பிரான்ஸ், UK, இன்னும் சில நாடுகள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறத அவங்களே உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பூஸ்ட் கிளைட் அப்படிங்கிறது ஒரு ராக்கெட் என்ஜினை வச்சு ஒரு மிசைலை மேல கொண்டு போயிடுவாங்க. அப்படி மேல கொண்டு போன இந்த மிசைலை மறுபடி டார்கெட்டை நோக்கி ஹைப்பர்சோனிக் ஸ்பீடுல செலுத்துவதற்காக மேனுவரிங் பண்றதுக்காக அதுல இன்னொரு பூஸ்டிங் கிளைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது செகண்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூஸ்டிங் கிளைடை வச்சு மறுபடியும் இந்த மிசைலினுடைய வார்ஹெட்டை
கரெக்டான திசைக்கு கொண்டு போறதுக்கு எகைன் என்ன செய்வாங்க, இதே மேக் 5 ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல அந்த மிசைலை சரியான டார்கெட்டை நோக்கி கொண்டு செல்வதற்காக இந்த கிளைடு இல்லாட்டி இந்த பூஸ்டிங் கிளைடு அப்படிங்கிறது பயன்படும். இததான் கிளைடு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி பூஸ்டிங் கிளைடு இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையா இருந்தாலும் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த வகை சார்ந்தது கிடையாது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கிளைடு அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த ஒரு மிசைல்ஸினுடைய என்ஜின் இருக்கும் பாத்தீங்களா, இந்த என்ஜின் ஒரு பிரத்யேகமான என்ஜின் வடிவமைப்பு. இந்த என்ஜின் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏர் பிரீத்திங் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரம்ஜெட் அப்படிங்கிற என்ஜினை பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம். அதுல ஏர் பிரீத்திங் ஸ்க்ரம்ஜெட் அப்படிங்கிற என்ஜின் தான் இந்த மாதிரியான ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படிங்கிறதுடைய என்ஜின். ஸோ ஏர் பிரீத்திங் ஸ்க்ரம்ஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்லும் போது அந்த என்ஜின் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படிப்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைலை இந்தியா இப்போது சோதனை செய்திருக்கிறார்கள். ஒடிசால ஏபிஜே ஐயா அவர்களுடைய அந்த பெயரில் இருக்கக்கூடிய அந்த சோதனை சாவடிகளை வச்சுதான் நம்ம இதை என்ன செஞ்சு பார்த்திருக்கோம், சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம். அது இல்லாம கரெக்டா நீங்க டிஆர்டிஓனுடைய மெசேஜ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லாட்டி நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய மெசேஜ் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டா நம்ம எந்தெந்த இடத்துல டேட்டாவை மேனுவர் பண்றதுக்கு கொடுத்திருந்தோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த மிசைல் அப்படிங்கிறது கரெக்டா அதனுடைய மேனுவரிங்க செய்திருந்தது அப்படிங்கறது அந்த மெசேஜ். ஸோ ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1950களில் இருந்தே பலிஸ்டிக்ஸ் மிசைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல 1-2 இல்லாட்டி நிறைய மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் கண்டிப்பா இந்த மேனுவரிங் அப்படிங்கிறதுல சூட்சமம் நிறைந்த மிசைல்ஸை கண்டுபிடிப்பது தான் எல்லோருக்கும் சவாலா இருந்துச்சு. சரிப்பா, இப்படி ஒரு ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல் அப்படிங்கறத ஒரு நாடு உருவாக்குறத இன்னொரு நாடு விரும்பாது. அப்ப இதை அழிக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்க வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த இடத்துலதான் இப்ப இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதோ அப்படி கண்டுபிடிச்ச மிசைலை அழிப்பதோ என்பது அசாத்தியமானது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் மேனுவரிங் மிசைல்ஸை அடித்து வீழ்த்திய கதைகள் எல்லாமே இங்க இருக்கத்தான் செய்யுது. Three, two, one, now.